ஹாய் கைஸ், இன்னைக்கு ஒன் பீஸ் சாப்டர் 1140ஓட ஸ்பாய்லர்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ போன சாப்டரில் லூஃபி வர்சஸ் கபான் அப்படிங்கிற ஹிண்ட்டை கொடுத்துட்டு போயிருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த சாப்டர் லூஃபி வர்சஸ் கபான்லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஸ்பாய்லர்ஸில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ நம்ம டிலே பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோவில் போகலாம். ஸோ சாப்டரோட டைட்டில் வந்து ஸ்கூப்பர் கவான் அப்படின்னே இருக்குது. ஸோ சாப்டரோட ஸ்டார்டிங்கில் என்ன காமிச்சிருக்காங்கன்னா, லூஃபிக்கும் கபானுக்கும் வந்து ஃபைட் நடக்குது. கபான் வந்து ஃபைட்டை கண்ட்ரோல் எடுத்துக்கிறாரு. அதாவது மோஸ்ட் ஆஃப் த அடி வந்து லூஃபிக்கு கபான் தான் கொடுக்குற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ கபான்ட்டேருந்து நிறைய அடி வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லூஃபி டயர்ட் ஆகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ உடனே கியர் 5 ஃபார்ம் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ லூஃபி ஃபைட் பண்ணுறதை பார்த்துட்டு கபான் கூட ஃபைட் பண்ணுறதுக்கு ஜோரோ உள்ளே இறங்குறாரு. ஸோ நம்ம தலைவன் இறங்கினதை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் இருக்காங்க இல்லையா. ஸோ உடனே வந்து கபான் சரண்டர் ஆகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ மேபி இவங்க கூட ஒரு ஃபைட் நடந்திருக்கும், 1v2 நடந்திருக்கும். பட் நமக்கு ஸ்பாய்லர்ஸில் அவ்வளோ டீட்டெயில்ஸ் இல்லை. ஸோ இதில் வந்து லூஃபி அண்ட் ஜோரோ வந்ததும் வந்து கபான் சரண்டர் ஆகி அந்த கீயை வந்து கொடுக்குற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ எக்கெட்டில் எல்டர்ஸ் எல்லாத்தையும் சம்மன் பண்ணுறதுக்கு சாட்டன் ஒரு சர்க்கிள் வந்து யூஸ் பண்ணுவார் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி கன்கோ என்ன பண்ணுறான்னா ஃபாரஸ்ட்டில் ஒரு சர்க்கிள் வந்து யூஸ் பண்ணுறான். அந்த சர்க்கிளோட பேர் என்னென்னா அபைஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த சர்க்கிள் மூலமாக 2 காட் நைட்ஸை வந்து புதுசாக சம்மன் பண்ணுறா கன்கோ. ஸோ கன்கோ சம்மன் பண்ணிவிட்ட 2 காட் நைட்ஸ் யாருன்னா, ஃபஸ்ட்டு வந்து செயின்ட் சோமஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் வந்து ஹவுஸ் ஷெப்பர்ட்லேருந்து வந்திருக்காரு. அதுவும் இல்லாமல் இந்த செயின்ட் சோமஸ் வந்து ஜூபிட்டர் இருக்கான எல்டர். ஸோ அவனோட ஃபேமிலியில் உள்ளவங்க தான் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவனை எப்படி நம்ம டீட்டெயில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு உயரமாக லாங் ஹேரோட தாடி வச்சுக்கிட்டு கிளாஸ் வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அடுத்த 2வது ஹோலி நைட் யார் அப்படின்னா செயின்ட் கில்லிங்கம். ஸோ இவன் வந்து ஹவுஸ் லிமோட்டிவ் அதோட சேர்ந்தவன். அதுவும் இல்லாமல் இவன்ட்ட வந்து ஒரு ஃப்ரூட் ஒன்று இருக்குது, டெவில் ஃப்ரூட் பவர் ஒன்று இருக்குது. ஸோ மித்திக்கல் கிரின் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த யூனிகார்ன் இருக்கும்ல, கொம்பெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஹோஸ்டைப் ஃப்ரூட் பவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஹியூமன் கிரின் ஃபார்ம், அதாவது ஹைப்ரிட் ஃபார்மில் இருக்கிற மாதிரியும் காமிச்சிருக்காங்க. ஸோ வந்து கன்கோ வந்து சம்மன் பண்ணி விட்ட 2 காட் நைட்ஸ் வந்து வந்திருக்காங்க இல்லையா. ஸோ உடனே ஷாம்ராக் என்ன கேட்குறான்னா, நமக்கு இப்போதைக்கு ஒரு காட் நைட் போதும், எதுக்கு 2 அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஸோ கில்லிங்கம் அதுக்கு என்ன சொல்கிறான்னா, இப்போது ஷாம்ராக் வந்து மேரேஜ் வாய்ஸ்க்கு ரிட்டன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதோட வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பாய்லர்ஸை ஸோ கடைசி இந்த ஸ்பாய்லரோட கடைசியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஷாம்ராக் வந்து சொல்கிறான், அதாவது எல்பாஃபில் ஒரு கேம் நடக்கும். ஸோ கன்ஃபார்ம் நெக்ஸ்ட்டு காட் வேலி இன்சிடெண்ட் எல்பாஃபாக தான் இருக்க போகுது. ஸோ காட் வேலியில் எப்படி ஒரு கேம் நடந்துச்சோ அதே மாதிரி எல்பாஃப்லேயும் நடக்க போகுது. ஒரு பயங்கரமான ஃபைட்டை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்த வாரம் பிரேக் இல்லை அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த வாரம் டியூஸ்டே டான் இந்த மாதிரி ஒரு ஸ்பாய்லர்ஸ் வந்துடும். ஸோ இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.